ஓகே, இப்போ இந்த ஸ்லீவ் ஸ்டென்சிலை வச்சு எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்லீவோட எப்பயுமே இந்த சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஆல்ரெடி ஒரு நார்ச் கட் கொடுத்துருக்கேன், அந்த நார்ச்சையும் வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டாக உங்களோட ஸ்லீவை ப்ளேஸ் பண்ணி ட்ரா பண்ணிடுங்க. இப்போ உங்களோட சைஸ் என்ன? இது வந்து இவ்வளோ பெரிய ஸ்லீவ் எல்லாருக்குமே இருக்காது. இது வந்து 42 44 இன்ச் வரைக்கும் நான் சொன்னேன். ஸோ அப்போ உங்களோட ஸ்லீவோட இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷோல்டர் எடுத்துக்கோங்க, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட். அதே இது உங்களோட ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டரில் இருந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் அந்த கர்வ் ஷேப்லேயே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே முடியுதோ இதுதான் உங்களோட ஒரிஜினல் ஸ்லீவ். அதில் இருந்து நீங்கள் தைக்கிறவங்களா இருந்தால் இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆரி போடுறவங்களுக்கு இது போதும், ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறவங்க ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து சீம் அலவன்ஸோடு எடுத்து அதுக்கப்புறமா உங்களோட லைனாக மேக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட வித் சப்போஸ் 5 இன்ச்சு வருது அப்படின்னா இங்கே ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி 1.5 இன்ச் அலவன்ஸ் வந்து இங்கேயும் விடணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இந்த சைடும் மார்க் பண்ணணும், இந்த சைடும் மார்க் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். ஆரி பண்ணுறவங்க இந்த கோடு நீங்கள் எங்கே வரைகிறீங்களோ அது உள்ளே தான் உங்களோட ஒர்க் வந்து இருக்கணும். இந்த லைனை எக்ஸீட் ஆகி போகக்கூடாது. இதுக்கு வெளியில் போயிடுச்சுன்னா உங்களோட ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக அந்த பீடில் பட்டு உங்களோட ஆரி ஒர்க் வந்து உடையிறதுக்கு சான்சஸ்